இந்த வீடியோவில் ஒரு கேஸ் பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த கேஸில் என்னென்னா செக் பவுன்ஸ் கேஸ் 138 கேஸ் ஃபைல் பண்ணும்போதே அதிலே பேரலாக சைமல்டேனியஸாக செக்ஷன் 420 ஐபிசியில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாரதிய நியாய சம்ஹிதாவில் செக்ஷன் 318(4) clause 4ல் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அதாவது இந்த கேஸ் இருக்கும்போதே செக் பவுன்ஸுன்றது ஒரு அஃபென்ஸ், இந்த அஃபென்ஸோடு சேர்த்து இந்த குற்றமும் இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடின்றத ஒரு கேஸில், ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட கேஸில் டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த கேஸு சுபோத் சலஸ்கார் வர்சஸ் ஜெயபிரகாஷ் எம் ஷா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டால் டிசைட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். இதில் என்ன ப்ரீஃபாக ஃபேக்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, 1,70,000 ரூபாய் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, ஒருத்தர்கிட்ட 1996 கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கடனுக்கு 2 போஸ்டேட் செக்கை 1996 அப்போவே கொடுத்துருக்காரு. ஒரு செக் 26,000 சொச்ச ரூபாய் அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு, இன்னொரு செக்கு 1,70,000 ரூபாய்க்கு 2 போஸ்டேட் செக்கு கொடுத்துருக்காரு. அந்த 2 செக்கையும் 2001 அந்த கடன் கொடுத்தவர் டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ணி அது 2001 அந்த செக்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. என்னென்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னா, நோ சச் அக்கௌண்ட், அப்படி ஒரு அக்கௌண்ட்டே கிடையாது அப்படின்னு என்டோஸ்மெண்ட் போட்டு ரிட்டர்ன் ஆகுது. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னு ரிட்டர்ன் ஆகலை, அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு ரிட்டர்ன் ஆகலை, நோ சச் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. அப்படி ஒரு அக்கௌண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆன உடனே அந்த 2 செக்ஸையும் வச்சு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணி 138 கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க, செக் பவுன்ஸ் கேஸ். இந்த 138 கேஸ் ஃபைல் பண்ணி அது ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நம்பர் ஆகிட்டு ஒரு காக்னிசன்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது 2001, அதாவது 14th August 2001 அன்னைக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த செக்கு ரிட்டர்ன் ஆனது அது செக் பவுன்ஸ் கேஸு நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம், அது நடக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த செக் பவுன்ஸ் கேஸோட சேர்த்து அவர் என் பணத்தை மோசடி பண்ணியிருக்காருன்றதுனால செக்ஷன் 420 கீழே அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 420 அந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டோட சேர்த்துக்க சொல்லி, அந்த செக் பவுன்ஸ் கேஸோட ஒரு சார்ஜாக செக்ஷன் 420யும் ஒரு சார்ஜாக சேர்த்துக்க சொல்லி அவர் ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. ஒரிஜினல் கம்ப்ளைண்ட்டை அமெண்ட் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. இந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை மேஜிஸ்ட்ரேட் அலோவ் பண்ணிடுறாரு. என்னென்னா, செக் பவுன்ஸ் 420க்கான இன்க்ரீடியன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, செக் பவுன்ஸ் கேஸுக்கான இன்க்ரீடியன்ஸும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் 2 கேஸையும் நான் காக்னிசன்ஸ் எடுத்துக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மேஜிஸ்ட்ரேட் அலோவ் பண்ணிடுறாங்க. அந்த அலோவ் பண்ணதுக்கப்புறம் இந்த செக் பவுன்ஸ் கேஸுக்கான 2 வருஷம் தண்டனை ப்ளஸ் 2 மடங்கு செக்கோட அமௌண்ட்டை கேட்டு 138 கீழே நடக்கிற கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம், செக்ஷன் 420 கீழே 7 வருஷம் தண்டனை கேட்டு நடக்கிற கம்ப்ளைண்ட்டும் சேர்ந்து ஒரு மொத்தமாக ஒரு கன்சாலிடேட்டட் கம்ப்ளைண்ட்டாக அந்த கேஸில் நடக்கிறது. அது நடந்த உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன், இந்த கேஸ்லேருந்து என்ன விடுவீங்க, ஏன்னா நான் இந்த கேஸுக்கு என் மேலே எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, நான் ஒரு குற்றம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் செக்ஸு கொடுத்துருக்கேன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் கூட அக்கௌண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு பேங்க்கு கொடுக்கறதுனால ஒருத்தர் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக்ஷன் 420 கேஸ் ஃபைல் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்றதுனால எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, அஃபென்ஸ் இது உறுதியாகலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முன்னாடி ஃபைல் பண்ணுறாங்க. டிஸ்சார்ஜுன்றது வேற, அக்விட்டல்ன்றது வேற. டிஸ்சார்ஜ்னா விடுவிக்கிறது, அக்விட்டல்னா அவர் அந்த குற்றமே செய்யலைன்னு சொல்லி நிரூபணமாயிட்டு விடுதலை பண்ணுறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. டிஸ்சார்ஜ் ஆகிட்டார்னா அந்த சார்ஜஸ் குற்றச்சாட்டுலேருந்து விடுவிக்கிறாங்க. அக்விட்டல்னா அந்த கேஸ்லேருந்து மொத்தமும் இவர் தப்பே பண்ணலன்னு நிறுவனம் ஆச்சுன்னா அக்விட்டல். அது அக்விட்டல்ன்றது ட்ரையல் நடந்த அப்புறம் நடக்கும். டிஸ்சார்ஜுன்றது ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் சொல்கிற படிச்ச கட்டத்தில் எல்லாமே உண்மையாக இருந்தாலும் கூட, இந்த கம்ப்ளைண்ட்டில் கொடுத்தது எல்லாமே உண்மையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அனுமானம் பண்ணாலும் கூட, நான் எந்த விதமான குற்றமும் செய்யலை, நான் என் மேலே கொடுத்த குற்றச்சாட்டு எல்லாமே சரியில்லாதது அப்படின்னு சொல்லி என்னை விடுதலை பண்ணுங்கள், விடுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பேர் தான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை அக்யூஸ் ஃபைல் பண்ணுறாரு. இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனில் மெயினாக கேட்குறது, இந்த கம்ப்ளைண்ட் லிமிடேஷன் பீரியட் தாண்டி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றது, கால அவகாசம் தாண்டி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு விஷயமா கேட்குறாங்க. 2வது விஷயமா, இந்த ஐபிசி செக்ஷன் 420 எந்த விதமான முகாந்திரமும் என் மேலே இல்லை அப்படின்றதையும் கேட்குறாங்க. அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுது. அங்கேருந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் மேல்முறையீடு பண்ணுறாங்க, அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க.
ஹைகோர்ட்லேயும் அது டிஸ்மிஸ் ஆகிடுறது. ஏன்னா இதில் வந்து அர்த்தமே இல்லை, ட்ரையல் நடக்கட்டும், நீங்கள் பாருங்கள், உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னா நீங்கள் சீட்டிங் பண்ணனா ட்ரையலில் ப்ரூவ் பண்ணுங்கள், இப்போவே நீங்கள் எப்படி டிஸ்சார்ஜ் கேட்க முடியும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லேயும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. சுப்ரீம் கோர்ட்டில் பார்க்கும்போது ஐபிசி செக்ஷன் 420 இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது அந்த குற்றத்துக்கோட இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் தேவையோ சேர்ந்துருக்கோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. ஐபிசி செக்ஷன் 420 இருக்கிற முக்கியமான இன்க்ரீடியன்ஸை அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் அதில் டிசப்ஷன், அதாவது ஏமாத்தணுன்ற எண்ணத்தோட ஒருத்தர் நடக்கிறாருன்னா அது வந்து டிசப்ஷன்னு பேர். ஸோ ஐபிசியில் செக்ஷன் 420 இப்போ இருக்கிற பாரதிய நியாய சமிதாவில் செக்ஷன் 318 clause 4 இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஐபிசி வந்து முடிஞ்சு போய் இப்போ பாரதிய நியாய சமிதா வந்தாச்சு. ஆனால் ஐபிசியில் செக்ஷன் 420 இருக்கக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து டிசப்ஷன். டிசப்ஷன் வந்து இந்த அஃபென்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. அவர் வந்து செக்கு கொடுத்தது 1996 அவர் அக்கௌண்ட் வச்சுருந்தது கூட இருந்திருக்கலாம். 2001 தான் அந்த செக்கை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. போஸ்டேட் செக்காக கொடுத்துருக்காரு, 2001 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 2001 செக்கை டெபாசிட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கேஸில் பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன், செக்கை அவங்களே ஃபில்அப் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்ததெல்லாம் குற்றச்சாட்டுலாம் உண்மையாக இருந்தாலும் கூட 2001 இவர் டெபாசிட் பண்ணதை பார்த்தா இடையில 5 வருஷம் கேப் இருந்திருக்கு. இந்த 5 வருஷம் கேப்பில் இந்த கேஸில் வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், அந்த அக்கௌண்ட்டோட எக்ஸிஸ்டன்ஸ் நின்றுருக்கலாம், அந்த அக்கௌண்ட் வந்து இல்லாமையே போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலான்ற வாய்ப்பு இருக்குன்னுச்சே அந்த டிசப்ஷன்ற ஒரு இன்க்ரீடியண்ட் இதில் இல்லை. அதுக்கப்புறம் டிசப்ஷன் மூலமாக ஃப்ராடுலென்ட்லி ஒரு டிஸ்ஆனஸ்ட்லி இன்டியூசஸ் அ பர்சன் டு பார்ட் வித், அதாவது ஏமாத்துற எண்ணத்தில் வந்து ஒருத்தரோட சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு சொத்தை வந்து கைவிட வைக்கிறது வந்து ஒரு சீட்டிங்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஏமாத்தணுன்ற எண்ணம், டிசப்ஷன்ன்றது மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இதில் வந்து அந்த எண்ணம் கிடையாதுன்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அந்த அஃபென்ஸை மேக் அவுட் ஆகலன்னுச்சே சீட்டிங்குன்றதை இதில் சேர்க்க முடியாது. 138 NI ஆக்டில் வந்து அவருக்கு வந்து 2 வருஷம் ஜெயில் தண்டனை, 2 மடங்கு செக் அமௌண்ட்டுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 138 NI ஆக்ட் வந்து செக் டிஸானருக்கு மட்டும் இருக்குது. இது வந்து சீட்டிங்குன்றத ஒரு வார்த்தையும் சேர்ந்து இருக்குன்றதுனால, டிசப்ஷன் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ந்து இருக்குன்றதுனால சீட்டிங்குன்றத ஒரு சார்ஜாக இதில் கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதனால் ஐபிசி செக்ஷன் 420 இதையும் ஒன்றும் சேர்க்க முடியாதுன்னே இல்லை, சேர்க்கலாம். ஆனால் அது சீட்டிங்குன்றது அஃபென்ஸை வந்து நம்ம சொல்ல வேணும்னா அதுக்கு சரியான முகாந்திரம் இருக்கணும். இந்த கம்ப்ளைண்ட்டை படித்து பார்க்கும்போது இந்த சீட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு அஃபென்ஸ் வந்து மேக் அவுட் ஆனால் தான் இந்த ஐபிசி செக்ஷன் 420 அந்த அஃபென்ஸோட சேர்த்து கொடுக்க முடியும், இல்லைனா இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேஸு. ஏன்னா செக் பவுன்ஸ்லாம் ஆனோடனே நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு அட்வொகேட்டுக்கிட்ட போகிறதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆர் போட முடியுமான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய கேஸு. அதாவது செக் மோசடி வழக்கை போலீஸால் நடத்த முடியாது, ஆனால் சீட்டிங்குன்ற ஒரு ஆங்கிளில் வந்து போலீஸால் கேஸ் நடத்த முடியும். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து கேஸை நடத்தணும் அப்படின்னா அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் இருக்கணும். முக்கியமாக ஏமாற்றணுன்ற எண்ணம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றத தெளிவாக தெரியணுன்றதுக்காக இந்த கேஸை வந்து ஒரு முன்னுதாரணமாக வைக்கலாம் நம்ம. அதே மாதிரி ஒருத்தர் செக்கு கொடுத்துருக்காரு, ஊரை விட்டே போயிட்டார், அவர் எங்கே இருக்காரு, அட்ரஸ் என்ன எதுன்னு தெரியாதுன்னுச்சு, போலீஸ் மூலமாக அவரை வந்து பிடிச்சி எங்கே இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு 138 கேஸ் ஃபைல் பண்ணுறது தனி, சீட்டிங்குக்கும் தனியாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலான்றதுக்கு இந்த கேஸை வந்து ஒரு மேற்கோளாக வச்சுக்கலாம்.